நீதிமொழிகள் 26:17. வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல் இருக்கிறான். இந்த வசனத்துக்கு விளக்கம் யாரும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நீ பாட்டுக்கு போற ஒரு பக்கத்துல போயின்னு இருக்க வேண்டியதானப்பா. அந்த நாய் ஓரமா உக்காந்துக்குது. அந்த நாயை நீ காதை பூச்சி இழுத்தனா அது எப்படி உன்னை சும்மா விடும்? கரெக்டா? உனக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீ போய் நோண்டி 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 அப்புறம் இங்கே கட்சிச்சு அங்கே கட்சிச்சு இங்கே அது சும்மா இருக்குது. அதை போய் காது பூச்சியில் தான் என்ன பண்ணோம்? நமக்கு அடுக்காத பிரச்சனைகளில் தேவையில்லாமல் நாம் தலையிடுவோமானால் ஆபத்துக்கு நீங்களே நான் தப்பிச்சு கொள்ளவே முடியாது. ஸ்கூல்லலாம் பசங்க சொல்லுவாங்க பார்த்துக்கிறீங்களா, மைண்ட் ஒரு ஓன் பிஸ்னஸ், மைண்ட் ஒரு பிஸ்னஸ். கேள்விப்பட்டுக்கிறீங்களா? நாங்களும் சொல்லியிருக்கிறோம், எங்களையும் சொல்லியிருக்காங்க நிறைய. என்ன அர்த்தம்? நீ உன் வேலையை பாரு, எதுக்கு என் வேலையை வந்து நீ பார்க்குற? நான் சொல்கிறேன், இன்றைக்கி மற்றவங்க வேலையை நீங்களும் நானும் பார்க்காம விட்டாவே நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வரவே வராது.